ஆர் யூ? என்னடி நீயும் வேஷமும்? வேஷம் இல்ல மம்மி, இப்ப நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா? தங்கமும் பொண்ணும் தரையில கிடக்கிறப்போ ஒரு காசு ஊருகா உரியில ஏறிக்கிச்சான். அந்த மாதிரி எவ்வளவோ சொத்து இருக்கிற பிரியா அடக்க ஒடுக்கமா லட்சணமா இருக்கா. நீ என்னடான்னா இதெல்லாம் உங்களுக்குதான், பழைய வீட்டுல இருந்தது. ஓ, காசிக்கு போனாலும் பக்கத்துல மூட்டைங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பங்களால இந்த ஓல்டு சீப் திங்ஸ்லாம். ஓ காட், நான் தான் கொண்டு வர சொன்னேன். வயவை அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கினது. அதான் தூக்கி போட மனசு வரல. மனசு வரலன்னா ஓ ரூம்ல எடுத்து வச்சுக்கப்போ. அப்பா என்ன மம்மி, கண் எதிரில காஸ்ட்லி திங்ஸா பார்த்து பழகிருச்சு. உங்க அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பொண்ணு நீ. எக்ஸாக்ட்லி, அதுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல. எங்களுடைய பிராட்டப்பே ஹை லெவல். அனாவசியமா என் பொண்ணை இம்சை பண்ணி அவளை மூட் அவுட் ஆக்காதே. கண்ட்ரி வுட் நாட்டு கட்ட. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிப்பாங்கிறது சரியா போச்சு. இந்தியன் லேடி கொடை மட்டும் இல்ல, கூலிங் கிளாஸும் போடுவான். ஏண்டி, அரச மரத்தை புடிச்ச பேய் பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இவரையும் இப்படி கெடுத்து வச்சுட்டியே. இது எங்கதான் போய் முடிய போதோ தெரியல.